அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நன்றியெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. எனக்கு தெரியும்ப்பா, நீங்க கட்டாயம் எங்களுக்காக வந்து வாதாடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்பா எங்களால நம்பவே முடியலப்பா. அந்த பில்டர் என்ன சாகலையாப்பா? உயிரோட தான் இருக்கானா? யாருக்கு தெரியும்? அப்பா என்னப்பா சொல்றீங்க? டேய், அந்த பில்டர் இருக்கானா இல்ல செத்துட்டானான்னு எனக்கு தெரியாது. மாமா, அப்போ கோர்ட்டுக்குள்ள அவரு உயிரோட இருக்கான்னு சொன்னது பொய் சொன்னேன். பொய்யா? 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 ஏய், ஷாக்கெல்லாம் கொஞ்சம் குறைங்கடா. டேய், இதுக்கு முன்னாடி நீங்க பொய்யே சொல்லாத மாதிரி என்ன பாக்குறீங்க? இப்படி ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இப்படி ஒரு பொய் சொன்னதெல்லாம் அவசியம் தானா? நீங்க சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சா பின்னாடி எங்களுக்கு தானே பிரச்சனை பெருசா வரும். நல்லா கேளுங்க, நீ இப்படிதான் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறது. அதான் நீயே கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் சொல்லிட்டியோமா? கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு டாக்டருங்க சில சமயத்துல ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பொழைக்க வைக்கிறது இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். என்னப்பா சொல்றீங்க? அதுவும் இது ஒன்னாப்பா? டேய், இந்த பாரு ராஜா, இன்னைக்கு விட்டா அடுத்த 30 நாளைக்கு நீங்க எல்லாருமே ஜெயிலுக்குள்ள தான் இருக்கணும். என்னோட முதல் டார்கெட்டு உங்களை எப்படியாவது இன்னைக்கு வெளியே எடுக்கணும். அதுக்கு ஒரே வழி, இப்படி எதையாவது சொல்லி குழப்பி விட்டாதான் நடக்கும்னு நினைச்சேன். அதே போல நடந்துருச்சு. இப்போ உங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. அதுக்காக என்ன வேணாலும் கோர்ட்ல சொல்லுவீங்களா? எல்லாத்தையும் நீங்க உங்க இஷ்டத்துக்கு சொல்றீங்க. அடுத்த ஹியரிங்ல வந்து என்ன பண்ண போறீங்க? உங்க புருஷனுங்க எல்லாரும் 1 மாசம் ஜெயில இருந்தா பரவாயில்லையா? சரி, எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம்ப்பா. டேய் ரவி, ஜெயில் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும்டா. அத உங்க பொண்டாட்டிங்க கிட்ட போய் சொல்லுங்கடா. உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கணும்னு தான் ஒரே ஒரு பொய்ய சொன்னேன். பொய் சொல்றதுதான் உங்களுக்கு எல்லாம் வாழைப்பழம் மாதிரி வருதே. நீங்க உண்மையை சொல்லியிருந்தா தானே ஆச்சரியம். அம்மாடி மலரு, நான் பல பொய்களை சொன்னவன் தான். என் பிள்ளைங்க எல்லாரும் காசு பணத்துக்கு ஆசைப்படாதவங்க, சொந்த காலில் நின்று உழைச்சி முன்னுக்கு வந்தவங்க, அன்பான பிள்ளைங்க, வயசான அம்மா அப்பாவை தரையில நடக்க விடாம அப்படியே தாங்குறவங்கலாம் சொன்னேன். அதெல்லாம் உனக்கு பொய்யா தெரியலையா? என் பிள்ளைங்க எல்லாரும் பத்திரமாத்து தங்கம், அவங்க ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்லும் போது அப்படியே சந்தோஷமா இருந்துச்சோ? இங்க பாரு மலரு, இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க நீ? ஏன் அவர் கேக்குறதுல என்ன தப்பு? உங்க அப்பா என்ன அப்படியே ஜெட் மலானி மாதிரி பல கேஸ்ல ஜெயிச்சவரா? அப்படி இல்ல உமா. நான் ஆர்குமெண்ட் பண்ணி என்னோட புருஷனை வெளியே எடுக்க எனக்கு தெரியாதா? என் புருஷன் மேல எனக்கு இல்லாத அக்கறை தான் உங்களுக்கு வந்துருச்சா? நீ உன் புருஷனை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த மாதிரி எமோஷனுக்கெல்லாம் இடம் கொடுக்காம இன்னைக்கு இப்போ என்ன பண்ணணுமோ அதைத்தான் நான் பண்ணேன். ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு பதில். வாயை திறந்தாலே பொய் பொய் பொய். ஏம்மா வக்கீலம்மா, பொய் பொய்ன்னு சொல்றியே, அப்படி நான் இன்னைக்கு என்ன பொய் சொல்லிட்டேன்? செத்து போனதா சொன்ன அந்த பில்டரோட டெட் பாடி அவரோட தான ஆதாரத்தை வக்கீல் கிட்ட கேட்டேன். அது தெரியாம பொய் சொல்லிட்டான்னா பந்தல இருந்து குதிச்சிட்டே இருக்க. மலரே, நீ கொஞ்சம் சும்மா இரு. அதான் மாமா பேசிட்டு இருக்காருல. இப்ப எதுக்கு மறைக்கிற? இங்க பாரு, அப்பா இன்னைக்கு என்ன பண்ணாரோ அதான் சரி. சண்டை போறதை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு எல்லாரும் பொறுமையா பேசி முடிவெடுக்கிறதா இப்ப ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு அனாவசியமா யாரும் எதுவும் பேச வேண்டாம். அண்ணன் சொல்றது சரிதான். அப்பா, அடுத்து என்ன பண்ணலாம்? எனக்கு யோசிக்க டைம் வேணும்டா. சரிப்பா. ஏய், நான் சொல்றதை இப்போவாது நல்லா கேட்டுக்கோங்க. இத்தனை நாளா நான் சொல்றது எதையும் கேட்காம நீங்க எனக்கு எதிராக வேலை பார்த்ததெல்லாம் போதும். இன்னும் அடுத்த கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு நான் சொல்றத மட்டும் செய்யுங்க.
இந்த ஒரு விஷயத்திலேயாச்சும் நாம் எல்லாரும் ஒத்துமையா ஒண்ணா நின்று இதே மாதிரி இதை ஹேண்டில் பண்ணாதான் இந்த கேஸ்ல நாம ஜெயிக்க முடியும். புரியுதா? புரியுதுப்பா. சரிப்பா. டேய், இதை உங்க பொண்டாட்டிங்கிட்ட எல்லாம் புரியுற மாதிரி சொல்லி புரிய வைங்க. சீதா, வா சீதா. ஏய், நாம என்னப்பா தப்பு பண்ணிட்டோம்னு நம்மளை பார்த்து ஓடிட்டு இருக்காங்க? அதானே, நம்ம கோர்ட்டுக்கு தானே போயிட்டு வந்தோம். என்னமோ ஜெயில இருந்து வந்த மாதிரி எல்லாரும் பதட்டப்பட்டு ஓடுறாங்க. இங்க இருக்கிற எல்லாரும் நம்மள கொலைகாரனே முடிவு பண்ணிட்டாங்களா? அப்படி இல்ல, எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. இல்லண்ணே, எல்லாரும் நம்மள ஒரு மாதிரி தான் பாக்குறாங்க. இல்லடா, பார்த்தா பார்த்துட்டு போட்டு விடுற. நாம என்ன அவங்கள நம்பியா இருக்கோம்? அதுக்கு இல்ல மச்சான், இப்படி இருக்கிறவங்களோட நம்ம எப்படி இருக்க முடியும்? டேய் விடுறா, நாம நம்ம பிரச்சனையை பாப்போம்டா. ஏய் வாடி வா. ஏய், ஏய் என்ன பாத்தீங்களா அக்கா? மச்சான், அந்த பொம்பளை பாத்தீங்கல்ல, அந்த பொண்ணை எப்படி இழுத்துட்டு போறாங்கன்னு. நாளைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் இதையே இப்படி சொல்லி கொடுக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நம்ம வீட்டு பசங்க கிட்ட அடுத்தவங்க வீட்டு பசங்க வந்து எப்படி விளையாடுவான்? டேய், முதல்ல நமக்கு இருக்கிற பிரச்சனையை பாப்போம்டா, அதுக்கப்புறமா இவங்கள பார்த்துப்போம். வாங்க போலாம். ஐயோ, இவங்களா? ஏய் ஏய் ஏய், என்னடா இவன் இப்படி ஓடுறான்? இப்படிதான் ஓ பண்ணுவோம். வாங்க, எல்லாரும் வந்துட்டீங்களா? ஹலோ ராஜா, வெல்கம் பேக். நான் தான் அப்பவே சொன்னல, நம்ம செக்ரட்டரி எப்பவுமே நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் இருப்பாரு. போலீஸ் உங்களை கூட்டிட்டு போனதுல இருந்து நாங்க எல்லாரும் ஒரே டென்ஷனாவே இருந்தோம். ஆனா ஆண்டவனோட அனுகிரகத்தால நீங்க நல்லபடியா திரும்பி வந்தீங்களே, அதுவே போதும். முதல்ல வீட்டுக்கு போனதும் வீட்டுக்காரம்மா கிட்ட சொல்லி உங்க 4 பேருக்கும் சுத்தி போட சொல்லுங்க. ஊர்க்கணி எல்லாமே உங்க மேல பட்டது தான் இதுக்கெல்லாம் காரணம். ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்க கூட நீங்க எல்லாம் எங்களை பத்தி தப்பா நினைச்சிருக்கீங்களோன்னு நினைச்சேன். இங்க பாருங்க, நாங்க எல்லாரும் அக்கம் பக்கத்துல ஒண்ணா இருக்கிறவங்க தான். நாம தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருந்துக்கணும். தேங்க்ஸ் சார். சார், நீங்க இப்படி எங்களுக்கு ஆதரவா இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அது என்னவோ, இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் உங்களை மாதிரியே எங்க எல்லாருக்கும் பெரிய ஷாக்கு. அப்பல இருந்து நீங்க எப்ப திரும்பி வருவீங்கன்னு நாங்க எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆ. ம். உங்க கேஸ் விவரமெல்லாம் பேப்பர் நியூஸ்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி சூழ்நிலையில அக்கம் பக்கத்துல இருக்கிற நீங்க எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐயோ, அவசரப்பட்டு எந்த தேங்க்ஸும் சொல்லிட வேண்டாம். என்ன சொல்ல வரீங்க? நாங்க யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வரல. பின்ன எதுக்கு சார் வந்தீங்க? நேத்து தான் நாங்க எல்லாரும் ஒரு மீட்டிங் போட்டு ஒரு முடிவு எடுத்தோம். அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன். என்ன சார் அது? உங்களோட இந்த கொலைகேஸ் முடிகிற வரைக்கும் உங்க 4 ஃபேமிலியுமே இங்க குடியிருக்க வேண்டாம். என்ன? நீங்க உங்க வசதிப்படி எங்கேயாச்சும் வெளியில தங்கிக்கங்க. கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இங்க வந்தா போதும். அதுதான் உங்களுக்கும் நல்லது, இங்க இருக்கிற மற்ற குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் நல்லது. பாருங்க, உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எங்களை கேட்கலாம்.
என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு செய்யறேன். சார் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க வீட்டை விட்டுட்டு எங்களை வீட்டை விட்டு வெளியே போட சொல்றதுக்கு நீங்க யார் சார்? சார் கேஸ் தான் சார் போட்டிருக்காங்க. நாங்க யாரும் அக்யூஸ்ட்னு சொல்லல சார். புரிஞ்சுதா சார்? சார் எல்லாம் நல்லா புரியுது. புரியுதுல, கிளம்புங்க. அதுக்கு இல்லைங்க, கேஸு உங்க மேல நடக்குது. உங்களை பார்க்க போலீஸு, வக்கீலு, கட்ட பஞ்சாயத்துன்னு ஆளுங்க வந்துட்டும் போறதுமா இருப்பாங்க. அவங்க மப்டி போலீஸா இல்ல கெஸ்டான்னு எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? டீசெண்டான ஃபேமிலிஸ் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி டெய்லி ஆளுங்க வந்துட்டு போயிட்டு இருந்தா அது நல்லா இருக்குமா சொல்லுங்க? எங்க குழந்தைங்க லேடிஸ்லாம் இருக்காங்க, நீங்களே நினைச்சு பாருங்க. அதுக்காக வீட்டை விட்டு வெளியே போகணுமா? இங்க பாருங்க, அபார்ட்மெண்ட் அசோசியேஷன்ல நாங்க இந்த ரூல்ஸை போட்டிருக்கோம். நீங்க கோஆபரேட் பண்ணி தான் ஆகணும். ஏங்க உங்க இஷ்டத்துக்கு ரூல்ஸ் போடுவீங்களா? யாரை கேட்டு போட்டீங்க? ராஜா, இது ஏற்கனவே நீங்க போட்ட ரூல்ஸ் தான். என்ன விளையாடுறீங்களா? நான் எப்ப இதெல்லாம் சொன்னேன்? அதானே சார், நாங்களே இங்க வெளியே அனுப்புங்கன்னு சொல்லுவோமா? என்ன அறிவு கிடத்தனமா பேசுறீங்க? ஏங்க கொஞ்சம் பழச நினைச்சு பாருங்க. என்ன சார் என்ன சார் பழச நினைச்சு பாக்குறது? அதெல்லாம் நினைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மார்க்கண்டேயன்னு ஒருத்தர் புதுசா குடி வந்தாரு. ஆமா, எங்க அப்பா வந்தாரு. அதுக்கு என்ன சார் இப்போ? அப்போ அவரு வந்தப்போ நீங்கெல்லாம் என்ன சொன்னீங்க? அட சொல்லுங்க, நீங்களாம் என்ன சொன்னீங்க? அந்த ஆள் ஒரு கொலைகாரன், 7 வருஷம் ஜெயில இருந்தாரு. அவர் இங்க இருந்தா நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை. நீங்க எல்லாரும் அப்படி சேர்ந்து தானே வந்து சொன்னீங்க. இங்க பாருங்க, ஒரு கொலைகாரன் இங்க இருக்க கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டது நீங்க தான். அதே தான் இப்போ நாங்க உங்களுக்கு சொல்ல வந்தோம். எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். உங்களுக்கு வேற எங்களுக்கு வேற ரூல்ஸ் இல்லையே. டேய், என்னது? என்னடா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? முதல்ல வீட்டுக்கு போங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். டேய், நான் சொல்லிட்டே இருக்க, பேசாம இருந்தா என்னடா அர்த்தம்? இல்லப்பா, அது வந்து ஒன்னும் சொல்ல வேண்டாம். முதல்ல வீட்டுக்கு போங்க. அப்பா, நாங்க இங்க இருக்க கூடாதுன்னு சொல்றாங்கப்பா. டேய், யாரா உங்களை இருக்க கூடாதுன்னு சொன்னது? இவருதான்ப்பா. யோ, அவங்க வீட்டுல அவங்கள இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரியா? உனக்கு என்ன பிரச்சனைப்பா? சார், ஒரு கொலை கேஸ்ல இருக்கிறவங்க இங்கே இருக்க வேணாம், அவ்வளவுதான். இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்க, அதுக்கப்புறம் வந்தா போதும். ஏண்டா, நீங்களாம் மனுஷங்க தானா? சார், மரியாதையா பேசுங்க. டேய், உனக்கு என்னடா மரியாதை? இதே அன்னைக்கு நான் வந்தப்ப இவனுங்களோட சேர்ந்துக்கிட்டு என்ன வெளியே போக சொன்னீங்கல்ல, இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இவங்கள வெளியே போக சொல்றீங்களா? முதல்ல அபார்ட்மெண்ட்ங்கிறது என்னன்னு தெரியுமா? தனித்தனி வீட்டில் இருக்கிற மனுஷங்க ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துல வாழ்றது தான் அபார்ட்மெண்ட். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா ஒத்தாசையா இருக்கணும்னு தான் தனித்தனி குடும்பமா இருக்கிற நாமெல்லாம் 100 குடும்பமும் ஒன்னா சேர்ந்து வாழ்றோம். ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னா மற்ற குடும்பத்தில் இருக்கிறவங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தான். நீங்க என்னடா உங்க இஷ்டத்துக்கு அவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொல்றீங்க? இது உங்களுக்கு அநியாயமா தெரியலையா? இங்க எல்லாருக்கும் எல்லாமே பொதுவா இருக்க, அதுக்கு என்ன காரணம்? எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு தானே. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஆளாளுக்கு கதவை சாத்திக்கிட்டு தனித்தனி உலகத்துல இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு வாழ்றீங்க. எதிர் வீட்டுல யாரு இருக்கா, பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது எதுவும் தெரியாது. காட்டுல இருக்கிற மிருகங்கள் கூட கூட்டம் கூட்டமா தான் வாழுது. 6 அறிவு இருக்கிற மனுஷங்க இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு சொல்லியும் புரியவே மாட்டேங்குது. உங்களால முடிஞ்சா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, முடியலன்னா வாயை மூடிக்கிட்டு போய்கிட்டே இருங்க. இங்க பாருங்க, இவங்க 4 பேரும் இங்க தான் இருப்பாங்க. உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்க. டேய்,
இன்னும் ஏன்டா நிக்கிறீங்க? வீட்டுக்கு போங்க. என்னடா? இல்லப்பா, நாங்க உங்களுக்கு செஞ்சது திரும்பவாதி எங்களுக்கு. டேய், ஃபீல் பண்றதுக்கு இதெல்லாம் நேரம் இல்ல. நமக்கு அதை விட முக்கியமா இந்த கேஸை டீல் பண்ற வேலை இருக்கு. அதை பாப்போம். அப்பா அது வந்து டேய், இந்த வெட்டி பயலோட வாக்குவாதம் பண்ணாம முதல்ல வீட்டுக்கு போங்க. செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்கு. போங்கடா. சரி பாஸ். ஏண்டா எங்க இடத்துலயே இருந்துகிட்டு என் பிள்ளைங்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்றியா? முதல்ல உங்க மேல ஒரு கேஸ போட்டு உங்க எல்லாரும் இங்க இருந்து நான் துரத்துறேன்டா. இந்தாங்க. போதும் சீதா, போதும். நல்லா சாப்பிடுங்க. இந்தாங்க, இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. நீயும் போட்டுக்க, சாப்பிடு. கொஞ்சம் சாம்பார் விட்டு. கொஞ்சம் கொஞ்சம் போதும். இருக்குங்க. சாம்பார் பிடிச்சிருக்காங்க. சாதம் வச்சுக்கோங்க. நீ சாப்பிடு. வச்சுக்கோங்க. ஏங்க, பேப்பர்ல என்ன தேடுறீங்க? நம்ம பசங்க மேட்டர் இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கிறதா சொன்னாங்க. அதான் பாக்குறேன். நடந்தது என்னன்னு நமக்கு தெரியும். ஆனா பேப்பர்காரங்க வேற ஏதோ எழுதியிருப்பாங்க. அதை படிச்சா நமக்கு தானே மனசுக்கு கஷ்டமாகும். படிக்காதீங்க, விட்டுருங்க. நீ சொல்றது சரிதான். அப்பா, அப்பா சொல்லுங்கடா, என்ன விஷயம்? டேய், கேட்டுட்டு இருக்கான்ல, சொல்லுங்கடா. கேஸ் விஷயமா பேசணும்னா நானே உங்களை வர சொல்றேன். சும்மா சும்மா இங்க வர வேண்டாம். முதல்ல உட்காருங்கப்பா. ஏங்க, உட்கார சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? கேஸ் விஷயமா பேசுறதுக்கு நாங்க இங்க வரலப்பா. வேற என்ன? அது வந்து இங்க பாருங்க, இந்த கேஸ்ல நாம பண்ண வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்கு. இப்ப அதுதான் முக்கியம். இந்த மன்னிப்பு கேட்கறது, நன்றி சொல்றதெல்லாம் இப்ப தேவையில்லாத ஒண்ணு. இங்க பாருங்க, அதெல்லாம் எதிர்பார்த்து நான் ஒன்றும் செய்யல. புரியுதா? போங்க. அப்பா, அதான் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்ல. ஏங்க, அவங்கள கொஞ்சம் பேசதான் விடுங்களேன். சொல்லுங்கப்பா. என்ன ராஜா? ரவி, நீயாவது சொல்லுடா. அம்மா, பசிக்குதுமா. பசிக்குதாங்க. பாத்தீங்களா, என்ன தேடி வந்துட்டாங்க. ரவி, இருப்பா, ஒரு 10 நிமிஷம் கொடுத்துக்கோ. அப்பா,
உள்ள இருந்து 2 நாளா நாங்க சாப்பிடல. ரொம்ப பசிக்குது. கொஞ்சம் பொறுப்பா.